பல பேருக்கும் இந்த கேள்வி இருக்கும். நான் யாரையும் ஏமாற்றலை, நான் நல்லவன் தான், நான் யாருக்கும் தீங்கு நினைக்கல, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அப்போ ஏன் என் லைஃப் இன்னும் செட் ஆகலை? இன்றைக்கி இந்த உண்மையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நல்லவனாக இருப்பது ரொம்ப நல்லது தான். ஆனால் நல்லவனாகவே இருப்பதால் சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது. லைஃப்பில் நல்ல மனசு மட்டும் போதாது, அதுக்கு கூடவே நாலேஜு, உங்களுக்கான லிமிட்டு, அதுக்கான கரேஜ், அப்புறம் ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல மனசு எப்பயுமே ஸ்ட்ராங்கு லைஃப் பிளான் மேனேஜ் பண்ணாது. பலர் நல்லவங்க தான், ஆனால் ஃப்யூச்சர் பிளான் இல்லை, 5 இயர்ஸ் பிளான் இல்லை, மணி பிளான் இல்லை, கேரியர் பிளான் இல்லை. நல்ல மனசு இருந்தாலும் டைரக்ஷன் இல்லைன்னா லைஃப் சேம் பிளேஸ்லேயே தான் இருக்கும். ஸோ எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணாதீங்க. இது பெரிய ட்ராப். ஏன்னா எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நோ சொல்ல முடியாது. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்கள் டைம் வீணாக போகும், உங்கள் எனர்ஜி வீணாக போகும், உங்கள் க்ரோத் ஸ்டாப் ஆகும், அதாவது டிலே ஆகும். ஸோ நல்லவங்க யூஸ் பண்ணிக்கப்படுவாங்க. அதுதான் ரொம்ப இதில் முக்கியமான விஷயம். உங்களை எல்லாருமே யூஸ் பண்ணிக்குவாங்க. சிலர் உங்ககிட்ட கைண்ட்னஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மணியை கேட்டு வாங்கிப்பாங்க, ஒர்க்கை டம்ப் பண்ணுவாங்க, அவங்க தலைமலை கட்டிடுவாங்க, எமோஷ்னலாக யூஸ் பண்ணிக்குவாங்க, ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுவாங்க. நீங்கள் நல்லவன்னு நினச்சி டாலரேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த வேர்ல்டு எல்லாருக்கும் ஃபேர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, பட் ஸ்மார்ட் ஒர்க் இல்லை. இதுவும் ஒரு ரீசன். ஸோ கஷ்டப்பட்டு வேலையை பண்ணுறது நல்லது தான், ஆனால் புது ஸ்கில்லை கற்றுக்கிறீங்களா? இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண யோசிச்சிருக்கீங்களா? உங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ண யோசிச்சிருக்கீங்களா? டைமோட வேல்யூ தெரிஞ்சிருக்கீங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப ரிஸ்க் பயம். பலர் நல்லவங்க சேஃப் சைடு தான். பல நல்லவங்க சேஃப் சைடில் தான் இருப்பாங்க. பிஸ்னஸ்னால் பயம், புதுசாக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணுன்னா பயம், அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடணுன்னா பயம், சேஞ்சே பண்ண மாட்டாங்க, ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ இதை நானும் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் பீஸ் இருக்கும், ஆனால் க்ரோத் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ மணியோட நாலேஜ் இருக்காது. ஸோ நல்லவங்கன்னா பலர் மணி பற்றி கில்ட் ஃபீல் பண்ணுவாங்க. மணி பேசக்கூடாது, ரிச் பீப்புள் பேட். இது ரொம்ப தப்பு. மணி ஒரு டூல். மணி இருந்தால் ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும், ஹெல்த் சப்போர்ட் கிடைக்கும், ஃப்ரீடம் கிடைக்கும், பெட்டர் ஃப்யூச்சர் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் லேட்டாக ரியலைஸ் பண்ணுறாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட். ரொம்ப பேர் 35-40 வயசில் தான் அது புரியும். நல்லவனாக இருந்தேன், ஆனால் என்னையும் பில் பண்ணாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுறத உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் இருக்கிற எமோஷ்னல் ட்ரூத் என்ன அப்படின்னா, லைஃப் செட் ஆகிறதுக்கு நல்ல மனசு பேஸ். ஆனால் ஃபவுண்டேஷன் மட்டும் வைத்து ஹவுஸ் கட்ட முடியுமா? கண்டிப்பாக கட்ட முடியாது. என்னென்ன வேணும்? டிசிப்ளின் இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும், மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், பவுண்ட்ரிஸ் உங்களுக்குன்னு செட் பண்ணிக்கணும், அந்த பவுண்ட்ரியை தாண்டி போகக்கூடாது, டெசிஷன் ப்ராப்பராக எடுக்கணும். ஸோ இப்போ இருக்கிற நம்ம ஸ்டேஜ்லேருந்து நம்ம இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, குட் ஹார்ட்டை கண்டிப்பாக கீப் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மனசு தான், அதை கண்டிப்பாக கீப் பண்ணுங்கள். வீக்னஸை ரிமூவ் பண்ணுங்கள். நோ சொல்ல கற்றுக்குங்க. மந்த்லி மணி க்ரோ பண்ண வைங்க. ஸோ எவ்ரி மந்த்து கொஞ்சம் சேவ் பண்ண வைங்க. ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுங்கள். எவ்ரி இயர் அப்கிரேட் பண்ணுங்கள். ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அவங்ககிட்ட டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஆக்ஷன்லாம் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லவனாக இருங்க, ஆனால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்காதீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மனசு நல்லது இருக்கட்டும், மூளை ஷார்ப்பாக இருக்கணும். நீங்கள் நல்லவங்கன்னு உலகம் ரிவார்டு கொடுக்காது, நீங்கள் வேல்யூ க்ரியேட் பண்ணினா தான் ரிவார்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவையான உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம்.
ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.